ஏஇடபிள்யூவில் பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற எம்ஜேஎஃப் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் டபிள்யூடபிள்யூஇ என் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண ஆர்வமாக இருக்காங்க. காரணம், நான் டபிள்யூடபிள்யூக்கு போனாலும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவேன்னு டபிள்யூடபிள்யூக்கே தெரிஞ்சதுனால தான் என்ன டபிள்யூடபிள்யூக்கு கூட்டு போக ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன், இது உண்மையாக கூட இருக்கலாம். எம்ஜேஎஃப் டபிள்யூடபிள்யூக்கு வந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் ஏஇடபிள்யூ டைட்டில் பக்காவான ரெஸ்லர்கிட்ட இருக்க போகிறதாகவும், அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஏஜே ஸ்டைலுன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. டபிள்யூடபிள்யூஇ ஏஜே ஸ்டைலை சரியாக யூஸ் பண்ணலை. ஆனால் ஏஇடபிள்யூவில் அவருக்கு பக்காவான ஃப்யூச்சர் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ரெசல்மேனியா 42 ரோமன் ரெய்ன்ஸ், சிஎம் பங்க், ஃபின் பேலர் இவங்க 3 பேருக்கும் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? பட் இந்த மேட்ச் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரெசல்மேனியா 42 நெருங்குற டைமில் ஃபின் பேலருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக ஆதரவு கொடுத்தா இந்த மேட்சை டபிள்யூடபிள்யூஇ லாக் பண்ணுவாங்க. ஆனால் ரோமன் ரெய்ன்ஸ் vs சிஎம் பங்க் இந்த மேட்ச் நடந்தால் தான் பக்காவான மெயின் ஈவெண்ட்டாக ரெசல்மேனியா 42 இருக்கும். டபிள்யூடபிள்யூஇ ஃபின் பேலருக்கு பயங்கர புஷ் கொடுக்க போகிறாங்க. பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.